எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா இதான் வந்திருக்கோம். வயல்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு இப்போ வந்து நம்ம வந்து வெட்டியிருக்கோம். நொங்கு எப்படி சாப்பிட்றது அப்படின்றதான் நாங்கள் இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட்டு நண்பர்களே, இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்டு தான். ஸ்வீட்டு தொடர் போட்டு அறுத்துன்னு இருக்கிறோம். எல்லாம் மேலே ஏறி அறுத்து பார்த்துருப்பீங்க. அவங்க இவங்கெல்லாம் பிள்ளைங்க ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி தொடரில் தான் இருப்பார். அறுத்தாரு பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டை பாருங்க. ஸ்வீட்னால முடியல, வெயில்னால முடியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்புன் சேனக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவர் தான் அப்புன் சேனை. அங்கே பாருங்க, ஓனர் அவர். ஆமாம், ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டு அது மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அண்ணா கேட்ரிங்லேருந்து A to Z எல்லாத்தையுமா. ஆனால் அப்படியே திரும்பினா அவர் வந்து ரொம்ப சின்சியராக வந்து நொங்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இவர் தான் ஓனர். பாருங்கள், நொங்கு இப்போ பாதி தான் வெட்டியிருக்கோம். ரொம்ப தண்ணி தாகமாக இருந்ததுனால இளநீர். இளநீர் அங்கே பாருங்க, ஒரு கொலையை வந்து தள்ளிட்டு இருந்தாங்க. அதில் எல்லாம் ஆளுக்கு அங்கங்கே ஒன்று எடுத்து வச்சுன்னுக்குறாங்க. அது சொல்லு கட்டுற பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கு. இப்போ ஓனர் வந்து கையில் எடுத்துருக்கிறாரு. எடுத்துட்டு இப்போ பாரு, ஓனர் வந்து சும்மா சுகுராக நீட்டாக க்ளீனாக வெட்டுவார். ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி வெட்டுவார். அதான் A to Z எல்லாமே இவருக்கு தெரியும். அத்துப்படி பலூன் டெக்கரேஷன்லேருந்து கேட்ரிங் எல்லாத்துக்குமே இவர் ஃபோன் நம்பர் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா வேலையும் பக்கா தரும். வேலூரில் நம்பர் 1 வேலைக்காரர் இவர் தான். அப்புறமா ஸ்வீட்டு நல்லா கேட்டுனே இருந்தீங்க. ஸ்வீட்டு தான் நிறையா ரசிகர் ஆகிட்டு இருந்தீங்க. இவர் தான் நம்ம ஸ்வீட்டு. அழகாக ஒரு ஸ்மைல் போடுவார். இப்போ அப்படியே தண்ணி தாகத்துக்கு அப்படியே இங்கே பாருங்கள், எல்லோரும் அப்படியே இளநீர். இவரும் பர்ஃபெக்டாக வெட்டுவார். ஸ்வீட்டுக்கு தெரியாத வேலையே கிடையாது. மரம் ஏறுறதுலேருந்து தேங்காய் வெட்டுறது. சின்ன ஓனர் அவர். ஓனரோட அசிஸ்டண்ட் அவர் தான். எல்லாம் இளநீர். நல்லா வழுக்கையான இளநீர். என்னன்னா கொஞ்சம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஹோட்டலில் மட்டும் ஒழுங்காக போட தெரியாது. மற்றபடி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சு விடுவோம். இதுதான் நம்ம ரேவந்த் பைக்கரு. இவருக்கும் நிறையா ஃபேன். இப்போது வந்து நம்மளுக்கு ஸ்வீட் வந்து அழகாக சூப்பராக வெட்டுவோம். எல்லாருக்கும் இளநீர், எனக்கு மட்டும் தேங்காய் வெட்டுவோம். பர்ஃபெக்ட். அப்படியே பாருங்கள், உழைப்பாளி வேர்விலே அப்படியே குளிச்சுட்டு இருக்கிறோம். சரியான வழுக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரு அப்புறமா நம்மளோட ஃபாலோவருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த இளநீரை டெடிகேட் பண்ணுறேன். இந்த சம்மர் ஸ்பெஷல். சம்மருக்கு இளநீர் சும்மா அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா வேலூர்லேயே அதிக வெயில், தமிழ்நாட்டிலே அதிக வெயில் எங்கன்னு கேட்டிங்கன்னா வேலூரில் தான் வெயில். ஆனாலும் வந்து நீராகாரம் நிறைய பேர் எடுத்துங்க, டெய்லி கூட எடுத்துங்க. டெய்லி காலையில் இளநீர் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது, அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது இதில். ஆனால் டெய்லியுமே இளநீர் சாப்பிடுங்க. இந்த சம்மர் வரையும் டெய்லி இளநீர், நொங்கு என்னென்ன கிடைக்குதோ தர்பூசணிலேருந்து எல்லாமே சாப்பிடுங்க. அமிர்தங்க. அப்படியே இந்த வெயிலுக்கு அப்படியே இளநீர் சாப்பிட்றது வந்து அமிர்தம் மாதிரி இருக்குது. நம்ம நிதிஷ் தாங்க ஃபேமஸ். சூப்பர். இந்த வீடியோ
பாருங்க நல்லா ஒரு டென்ரியான கோகோனட் அப்படியே இந்த காட்டுப்பா பாருங்க இப்படிதான் இதை கட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி அப்படியே வயல்வெளியில் வந்து இது மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வெட்டி அப்படியே சாப்பிட்றது வந்து என்ன தான் நம்ம காசு கொடுத்து சாப்பிட்டாலும் இதுக்கான ஈடு ஆகாது. அப்படியே தொண்டையில் சில்லுன்னு போதுங்க உள்ள, எந்த தடங்களும் இல்லாமல். தலை சொல்லித்தல ஹாய் சொல்லித்தல ஹாய் பாய் மகனா. இவர் தான் எங்கள் குரு மகன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். நம்ம அப்படியே இப்போ பாருங்கள் அப்படியே சாப்பிட்றேன். அப்படியே வெட்டி நோண்டி கொடுப்பாங்க. அப்படியே குழு குழு குழுன்னு போகுது உள்ள, குழு குழு குழுன்னு. நான் பெங்களூரில் இருக்க சொல்ல வந்து இந்த ஒரு காய் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்பாங்க. இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பெங்களூரில். சென்னையில் கூட ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் பெங்களூரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு நான் அலையோ அலைஞ்சிருக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. நொங்கு பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இதில் அவ்வளோ நீர் சத்து இருக்குது. உங்கள் குழந்தைங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம். இந்த தண்ணி மட்டும் சுகர் பேஷண்ட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட் ஆகுதுலாம் நல்லா வந்து நம்ம வந்து ரீபூட் பண்ணிக்கலாம். அவ்வளோ சத்து மிக்கிறது இது. இது சம்மருக்கான ஸ்பெஷல் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லலாம். சாப்பிட்னேங்களாங்க. இலை சாந்தாங்கன்னா ஒரு 100 காய் கூட இது மாதிரி சாப்பிட்லாம், எதுவுமே ஆகாது. முத்தந்து மட்டும் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து வயிறு வலிக்கும். மற்றபடி இது சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே வந்து குளிர்ச்சி அது ஃபேஸுக்கு இப்படி எடுத்து ஃபேஸில் கூட தடவிக்கலாம். அவ்வளோ குளிர்ச்சி இருக்கும். இப்போ அப்படியே ரொம்ப இலசு, இது ரொம்பவே இலசு. தண்ணி அப்படியே வந்து பீச்சு அடிச்சிருச்சு. பா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணி. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வெட்டந்து இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஃபுல்லாக கருத்து போச்சு. சாப்பிட்டே முடிச்சுக்கிறானுங்க. இது எல்லாமே எல்லாம் லைனாக உக்காந்து அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஏரியா பசங்களோட அப்படியே போயிட்டு சாப்பிட்ருப்பீங்க. அந்த நினைவுகள் இருந்தால் கமெண்டில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். until bye from Trouser பசங்க. Trouser பசங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பட்டன் அமுத்துங்க.